நம்ம உருப்பிட மாட்டோங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணை ஏமாத்தணும், அடுத்து ஒரு பொண்ணுக்கு 7 வருஷம் 20 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம அப்பா வீட்டுக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணுறான் பாருங்க. பாருங்க, நீங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சீங்களான்னா கூட கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ணுவோம் தெரியுமா? முழு சம்பளத்தை தரமாட்டாங்க. ஏன்னா அடுத்த மாதம் வேலைக்கு வராமல் ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. 1லேருந்து திரும்பி ஒரு 7 10 தேதிக்குள்ளே நீங்கள் வேலை செஞ்சு அப்புறம் யோசிப்பீங்க, இந்த 10 நாள் காசு வேஸ்ட்டாக போயிருமே, என்ன பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி தான் பிளான் பண்ணி தான். அது மாதிரி லாபம் நம்ம நாட்டு ஆள் மாதிரி அவன் வந்து இல்லையா, கரெக்டாக 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறாங்க. யாராவது கவர்மெண்ட் கொடுப்பான், ஏன்னா அது கன்ஃபார்மு. ஆனால் உங்களுக்கு 7ஆம் தேதி யாருக்கும் தர மாட்டாங்க, ஏன்னா 1ஆம் தேதி கரெக்டாக நின்றுவாங்கன்னு தெரியும். அதனால் திரும்ப உங்களை வர வைக்கணுன்னா அந்த 10 நாள் சம்பளம் வாங்கணுன்னா சரி 10 நாளும் ஆயிடுச்சுன்னா ஒரு 20 நாள் என்ன பண்ணலாம் செய்யலாம், அப்படியே போவோம். அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், போகணுன்னு முடிவு எடுத்த உடனே அவன் உஷாராயிட்டான். யார்? லாபான். சில சம்பளமெல்லாம் பாருங்க 10 முறை மாத்துறான். யாருடைய சம்பளத்தை? யாக்கோபுடைய சம்பளத்தை 10 முறை மாத்துறான், பேச்சவே மாத்துறான். அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த மாதிரி ஏமாத்து பேரொழிவுக்காரனுக்கு இப்படியெல்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் வலியுறுத்துறதுக்காக இதெல்லாம் நடந்து, ஏமாத்தி வாங்குறது பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. இவனை தான் ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் திட்டம். அங்கேயே வெயிட் பண்ணியிருந்தா கட்டாயமே இவனை தான் ஆசீர்வச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா கவனிங்க, ஆதாம் ஏவலுக்கும் 2 பேர் பிறக்கிறாங்க. மூத்தவன் காயினை ஆண்டவர் விரும்பவே இல்லை. யாரை விரும்புறாரு? இளையவன் ஆபேலை தான் விரும்புறாரு. அதே போல ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் பிறக்கிறார்கள். ஒன்னு இஸ்மவேலு, 2வது ஈசாக்கு. யாரை விரும்புறாரு? இளையவன் ஈசாக்க தான் விரும்புறாரு. கெட்ட குமாரன் பாருங்க, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன். கடைசியா யாருக்காக செலிப்ரேஷன் பண்றாரு? இளையவனுக்காக தான் செலிப்ரேஷன் பண்றாரு. அந்த மாதிரி இந்த ஈசாக்கினுடைய வம்சத்தில் 2 பேர் பிறக்கிறாங்க. ஒன்னு யாக்கோபு, 2வது ஏசா. ஏசா மூத்தவன். ஆனா பிறக்கும் போதே அங்க சொல்லிட்டாரு, இவன் வந்து அவனை சேவிப்பான்னு சொல்லிட்டாரு. இவன் வெயிட் பண்ணி இருந்தாவே இது நடந்திருக்கும். இவன் முந்திரி கொட்டை மாதிரி அவசரப்பட்டு இதெல்லாம் பண்றான். எப்பவுமே தேவன் கவனிங்க, நான் பெரிய ஆளு, நான் சிறந்தவன் பெருசா பேசுறாங்க பாருங்க, அவங்க பக்கத்தில் இருக்கிறதே கிடையாது. மெஜாரிட்டி பக்கத்தில் இருக்கிறதே கிடையாது. தேவன் யாரு, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒன்றும் இல்லாதவன், தகுதி இல்லாதவன் சொல்றான் பாருங்க, அவங்க பக்கம்தான் தேவன் போய் நிற்கிறாரு. தகுதியே இல்லாத உன்னை தகுதிப்படுத்துகிற தேவன் என்பதை காண்பிப்பது.